ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோ கண்டினியூ தான். இப்போ போன வீடியோ என்ன பார்த்துருந்தோம்னாக்கா இமேஜ் வரையும் பார்த்துருந்தோம். இந்த இமேஜ் நான் காட்டுறோம். இந்த இமேஜ் வரையும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்தது வந்து லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் ரெண்டுமே இருக்குது. இப்போ லிஸ்ட்லேயே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் பார்க்கலாம். அன்ஆர்டர் ஒரு H1 டேக் போட்டுக்கிறோம். H1 டேக்ல அன்ஆர்டர் லிஸ்ட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட் டேக் வந்து யூஎல்ல அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்தோமா. இப்போ ஆர்டர் லிஸ்ட் கொடுக்கும் எல்ஐ லிஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குது. ஆனால் நான் எந்த வேரியபிளும் இங்கே என்டர் பண்ணல. எந்த லெட்டர் நான் இங்கே கொடுக்கல. ஒரு லெட்டர் எழுதுறேன். சாஃப்ட்வேர் எழுதலாம். போனோம். பார்த்தீங்களா சாஃப்ட்வேர் இங்கே புள்ளி மாதிரி இருக்கா. இது கைஸ் இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே சர்க்கிளில் ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார் மாதிரி வந்திருக்கு சர்க்கிளில். இப்போ நான் இதை வந்து வேறு மாதிரி மாற்றணும், இல்லை ஸ்கொயரோ இல்லை சர்க்கிளோ இல்லை வேறு எதாவது மாதிரி மாற்றணும்னாக்க இங்கே வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஸ்டைல் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து லிஸ்ட்டு டைப் வந்துட்டு எனக்கு சர்க்கிளாக வேணும் அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன். அவுட்புட் பாருங்கள். சர்க்கிள் இருந்துச்சு பார்த்தீங்களா. இதில் தான் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. இதுலேயே வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஸ்கொயராக வேணும் அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சர்க்கிளாக இருந்துச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸ்கொயராக மாதிரி பார்த்தீங்களா. இதுதான் லிஸ்ட்டு. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்.